வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஆங்கில மாதம் செப்டம்பர் 29ஆம் தேதி, தமிழ் மாதம் புரட்டாசி 13ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, வளர்ப்புறை திரியோதசி, சதயம் நட்சத்திரம், சூலம் நாம யோகம், கௌளவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் முதலில் 12 ராசி பலன்களை நாம் பார்ப்போம். இன்றைய தினம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதிகள் நிலவும், குடும்பத்தில் அமைதிகள் திளைக்கும். மேசராசிக்காரங்க யாராவது இந்த கோவிட் பிரச்சனையில் வேலைக்கு வேலை போயிருந்தால் கூட மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வீண் விதண்டாவாத பேச்சினை தவிர்க்க வேண்டும். பரணியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு மாலைக்கு பிறகு பண வருமானம் கூடும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு முக வசீகரம் ஏற்படும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு முக வசீகரம் ஏற்படும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் அதிகரிக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கவனமாக செலவு பண்ண வேண்டும். எதிர்பார்த்ததை விட அதிக செலவுகள் ஆகும். வாகன பராமரிப்பு செலவு, பஞ்சர், இது போன்ற வகையில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாட்டில் தொழில் தொடர்புகள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தொடர்ந்து அலைச்சல் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதின் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பெரியோர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். உத்திராம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாவற்றும் தடை தாமதம் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு ஊதிய உயர்வு, வியாபாரத்தில் அதிக லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பளம் இன்று அதிகரிக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் மனம் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் தொடர்ந்து குழப்ப நிலைகள் ஏற்படலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது அவர்களுக்கு வேறு ஏதேனும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கோவிட் டைம், பேண்டமிக் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பிதுர் ராஜ்ய சொத்துக்கள் மூலமாக, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது நல்ல லாபங்கள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக திருமண செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசியை பொறுத்தவரை இன்றைய தினத்தில் உங்களுக்கு உடலில் ஏதேனும் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ வாகனம் ஓட்டும் பொழுது, வேலை செய்கின்ற இடங்களில் கூர்மையான பொருட்கள் உபயோகிக்கும் போது மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள், அனுகூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை நண்பர்களால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பகைவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். விரோதிகளால் இன்று நீங்கள் வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புத்தியில் தடுமாற்றம் உண்டாகலாம். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியில் தடுமாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கலைகளில் ஆர்வம் ஏற்படும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனம் வந்து குழப்பம், கலக்கம் ஏற்படும். விரைய செலவுகள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகனங்கள் பழுது நீக்கக்கூடிய பராமரிப்பு செலவு, வீட்டில் ஏதாவது மோட்டார், மிக்சி, கிரைண்டர் இது போன்ற ரிப்பேர் செலவு, லைட் டியூப்லைட் மாற்றுறது, இது போன்ற ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நிலம் வகைகளிலும் சகோதர வகையிலும் நல்ல லாபங்கள் ஏற்படும். நேரிலே இன்றைய தினத்துடைய விசேஷங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வந்து திரியோதசி. ஸோ இன்றைய தினம் சந்திரமானப்படி 12வது நாள். ஸோ இன்று பரிவர்த்தன திரியோதசி. ஸோ இன்று விஷ்ணு பூஜை செய்வது சிறப்பு. பெரியார்வாள் அடிபோகும் நின்னோடு பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று பெரியார்வாள் பாடிய தினம் இன்று. ஸோ இன்றைய தினம் வந்து விஜய தோசதி. காளிதாசர் தன்னுடைய உத்தரகாலாமிரதம் நூலில் இருந்த துவாதசியை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். இன்று விஷ்ணுவையும் விஷ்ணு துர்க்கை இருவரையும் சேர்ந்து வழிபட உங்களுடைய அனைத்து வழக்குகளும் பிரச்சனைகளும் தீரும் என்பது பஞ்சாங்க ஐதீகம். நேரில் இன்றைய கேள்வியாளர்களை பார்ப்போம். தொடர்ந்து நேரில் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் பிரீத்தி. 27 டிசம்பர் 1997 மதியம் 5:30 பிறந்திருக்காங்க. சேலத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாதகர் வந்து மிதுன லக்கணம், விழுப்புரம் மாவட்டம் வளனூரில் பிறந்திருக்காங்க. ஸோ சின்ன சேலம்னு கிடையாது, விழுப்புரம் மாவட்டம்.
இவங்களுடைய அப்பா வந்து எழுதியிருக்காரு, அவங்க அம்மா வந்து எழுதியிருக்காங்க. என் மகளுக்கு 25 வயதாகிறது. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அரசாங்க வேலை கிடைத்தால் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று வைராக்கியத்துடன் வாழ்கிறார். வயதாகிறது என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அரசாங்க வேலை கிடைக்குமா? திருமணம் எப்போது நடக்கும்? தயவுசெய்து எனக்கு விளக்கமாக சொல்லுங்கன்றிருக்காங்க. அம்மா நீங்கள் எப்படி கேட்டாலும் எனக்கு இங்கே இருக்கிற நேரம் 3 நிமிஷம் தான், அதுக்குள்ளே தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? உங்கள் பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு தான் அரசு வேலை கிடைக்கும். இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியே பாதகாதிபதி வீட்டில் இருக்கார். அந்த பாதகாதிபதி வீடியை லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்க ராகு பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார் 7 கூடை வரை. ஸோ திருமணத்துக்கு அப்புறம் தான் அரசு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இது கல்யாணம் ஆனால் தான் வேலை கிடைக்கும். நீங்கள் அப்படி மாற்றி இந்த பொண்ணு இருக்காங்க. கல்யாணம் பண்ணால் தான் இது வேலை கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுன்றாங்க. அந்த இதை வந்து நீ மனநிலையை மாற்றணும். கல்யாணம் எப்போ ஆகும்னு கேட்டிருக்கீங்க. உறுதியாக 2021 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் உறுதி செய்யப்பட்டு 2021 நவம்பர், டிசம்பர், 2022 ஜனவரி இந்த 3 மாதத்தில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு உங்கள் பொண்ணு மனதை நீங்கள் தான் மாற்றணும். கல்யாணம் பண்ணிவிட்டு அரசு வேலை கிடைக்காது. கல்யாணம் பண்ணால் தான் அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைச்சப்பறம் தான் கல்யாணம் பண்ணிவிடுவோன்னு சொன்னால் இது வந்து வயசு வருஷமாக நீங்கள் மாற்றி கொடுக்கணும். நேர்களே, அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர் சண்முகம் ஸ்ரீதரன். ஸோ இந்த கேள்வி வந்து அவரும் இந்த சேலம் எங்கள் ஊர் தான். ஸோ 27 மார்ச் 1998 இரவு 10:05 பிறந்திருக்கார் சேலத்தில். ஸோ இவர் வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்குறாரு. வாட் இஸ் த பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காரு. என்னங்க மேக்ஸ் வியாபாரங்க, அப்போ இதாங்க தராசா வச்சுட்டு இருக்கிறோம் பர்சன்டேஜ் போட்டு அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு. ஸோ உங்கள் ஜாதகப்படி உறுதியாக காதல் ஏற்பட்டு ஏற்கனவே எல்லாம் தோல்வியில் தழுவி இருக்கும். உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். ஸோ இதில் பர்சன்டேஜ்லாம் பார்க்குறதுல காதல் ஏற்பட்டு அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். அடுத்த கேள்வி வந்து என்னுடைய அப்கமிங் இயர்ஸ் எப்படி இருக்கும், இனி பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்னு கேட்குறீங்க. அடுத்த 2.5 ஆண்டு காலம் 2020, 2021, 2022 காலத்தில் அடுத்த இந்த 3 ஆண்டுகளில் கார் வாங்குறதுக்கும் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 2023, 24, 25 நீங்கள் மேற்கொண்டு ஒரு படிப்பு படித்து அந்த படிப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேர்களே, இன்றைய 2 கேள்வியாளர்களை சந்தித்து விட்டோம்.